ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மீண்டும் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சூப்பரான அருமையான நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதுமானது. இதுக்கு மினிமம் 10th பாஸ் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம். எந்த ஒரு தேர்வும் கிடையாதுங்க. அப்புறம் எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, ஸ்கில் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள எடுத்துப்பாங்க. ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 19,900 அப்படின்ற பேசிக் பேல ஸ்டார்ட் பண்ணி 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்க போகுது. நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். அப்ளை பண்ணுறதுக்கு 12/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான கம்பெனிலேருந்து இப்போ பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 18 வயசு ஆகுது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வந்து ஒரு 100% சேஃபான ஜாப் தான். ஒரு நல்ல கம்பெனியில் உங்கள் திறமைக்கேற்ப 5,000லேருந்து 20,000 வரை நீங்கள் மாதம் ஒரு அடிஷ்னல் இன்கமாக சம்பாதிக்கலாம். ஆண்கள், பெண்கள், இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே தாராளமாக இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய மாவட்டத்தோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். நீங்கள் எந்த மாவட்டமோ கரெக்டாக அந்த லிங்கில் போய் டச் பண்ணிக்கோங்க. நீங்களும் நிறைய ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாக. இனிமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன். இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதிலே வந்து சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய பெயர் இங்கே கரெக்டாக குறிப்பிடணும். உங்களோட ஃபாதர் நேம், அதே மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்றத நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோட், அதே மாதிரி கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வித் பின்கோட் ரெண்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக குறிப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, சிட்டிசன்ஷிப் இந்தியன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் இப்போ வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத குறிப்பிடணும். கம்யூனிட்டியில் என்ன அப்படின்றத டிக் பண்ணிக்கணும். கேட்டகரி என்ன கேட்டகரியில் வரீங்க, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா லென்த் ஆஃப் சர்வீஸ் எவ்வளோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்டை பற்றி கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த ஸ்கூலு, நேம் ஆஃப் த போர்டு, இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். எல்லாருக்குமே டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. போஸ்ட்மேனாக இருக்கட்டும், போஸ்ட்மேனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கான அந்த பேலாம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் டிரைவிங் லைசன்ஸ், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இருந்தால் சொல்லலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் டிவிஷன் யூனிட் ப்ரிஃபரன்ஸ், அது வந்து நீங்கள் பார்த்துட்டு எந்தெந்த டிவிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேட், உங்களோட சைன் நீங்கள் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் ரெண்டுமே ஒன்று தான். டிரைவிங் லைசன்ஸ் அதை பற்றின டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அதற்கான சர்டிஃபிகேட், இல்லை அப்படின்னா இது மட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், எப்படி வந்து நீங்கள் வந்து லெட்டர் மேலே ஃப்ரம் டு அட்ரஸ் எழுதணும் அப்படின்னு டீட்டெயில் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை நீங்கள் பார்த்து அப்படி எழுதிக்கலாம். ஃப்ரம் டு அப்படின்னு எழுதிட்டு 12/1/2025 இந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து ஆஃபீஸ் ஆஃப் சிபிஎம்ஜி ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் ஆகிற பட்சத்தில் நார்த் ஸ்டேட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ நமக்கு வேலை கிடச்சா போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கூட நம்மளோட சவுத்து வந்துக்கலாம், தமிழ்நாடுக்கே வந்துக்கலாம். ஸோ எந்தெந்த டிவிஷனில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சர்க்கிள் ஆஃபீஸ், பாட்னா டிவிஷன், காயா டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 19,900 அப்படின்ற பேசிக் பேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 63,200 வரைக்கும் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் பே மட்டும்தான். ப்ளஸ் இது கூட ஹச்ஆர்ஏ, டிஏ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேர்த்து வரும். ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 அப்படின்றது கிராஸ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு 12/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ரீச் ஆகிருக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம், எஸ்சி/எஸ்டி அப்படின்னா ஒரு 5 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். முக்கியமாக உங்ககிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படின்ற கேட்டகரியில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷனை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ், உங்களோட ஃபோட்டோ 2 ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும். ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்டல் ஆர்டர் ஐபிஓவில் ஒரு 100 ரூபா நீங்கள் வந்து எடுத்து அதுவும் வந்து சேர்த்து பின் பண்ணணும். அந்த 100 ரூபா தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் கிடையாது, மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டி, ஃபீமேல் இவங்களுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும் நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதும். அதே மாதிரி 2 காப்பீஸ் ஆஃப் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் எப்படி ஃபார்மட் ஆஃப் என்வலப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி 12/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் உறுதியாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட முடியும். ஸோ இந்த வேலை வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. போட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.